ஒரு விஷயங்க கேகேஆர் வந்து ஸ்ட்ரகிள் ஏன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிட்ச் வந்து எங்களால கொடுக்க முடியாதுப்பா. வெங்கடேஷ் ஐயருக்கு பியூர்லி 23.75 தான் அஃபெக்ட் ஆகும். கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு, ஓகே ஃபைன். பட் அவர் ஆக்டிவ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து எடுத்துட்டு போற பிளேயர் வந்து நீங்க அந்த மாதிரி அவங்களுடைய டெம்ப்ளேட்டே அது கிடையாது. போன சீசன் வந்து யூ காட் ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. யூ காட் எவ்ரிவன் பை சர்ப்ரைஸ். ஸ்ட்ரெயிட் அவே பவல் வந்து அவருக்கு இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்சே பயங்கர பிரஷர்ல வந்து மாட்டிட்டாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் பிரிவியூ. இன்னைக்கு நம்ம பிரிவியூ பண்ண போற மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். கேகேஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி, பாசிபிளி த பிகெஸ்ட் லாஸ் இந்த சீசனா இருக்கலாம். மும்பை வச்சு முங்குன்னு முக்குனாங்க வான்கடையில. அந்த குத்தலை வாங்கிட்டு இப்போ வந்து பேக் டு ஹோம் வராங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச்சும் 2 கன்சிக்யூட்டிவ் லாசஸ் அவங்களுக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு நான் நானி வந்து இன்வைட் பண்றேன். வணக்கம் நானி. ஸ்ட்ரெயிட் அவே போயிடலாம். சொன்ன மாதிரி கேகேஆர் குமாங்குத்து அடி வாங்கிட்டு வராங்க. பச்சை விக்கெட் சொல்ல மாட்டோம், லைட்டா சீமாச்சு, அதுல குப்புன்னு அப்படியே படுத்துட்டாங்க. சோ அதுதான் நடந்தது அந்த ஒரு மேட்ச். மும்பை பேக் ஹோமுங்க, பேக் இன் டு தி டோர்னமெண்ட், அதுதான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பேக் வித் பேங்க் அந்த ஹோம் கண்டிஷன்ஸை செம்மையா யூட்டிலைஸ் பண்ணாங்க. அஸ்வினி குமார் அவர் வந்து செம்மையான ஒரு அடிஷன். அதாவது நான் இதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருப்பேன், மும்பை வந்து பும்ரா வந்தார்னா அட்லீஸ்ட் ஹாஃப் த சீசன் வந்தா ஷூரா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஃபுல்லா வந்தார்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேட்ச்னா டாப் 2 சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த அஸ்வினி குமார் வந்ததுல பும்ரா கொஞ்சம் நிரந்தரமாவே வரலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. நீங்க எங்க பும்ராக்கு போயிட்டீங்க? நம்ம கேகேஆர் பத்தி பேசுறோம். இல்ல பரவாயில்ல, அது நீங்க அந்த குமா குத்துன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஒரு லைட்டா ஒரு இது. ஓகே ஓகே ஃபைன். இவங்க தான் குமாங்குத்து வாங்கல. ஈவன் எஸ்ஆர்ஹெச் பேக் டு பேக் லாசஸ். லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி வச்சு பொளந்தாரு நிக்கலஸ் பூரன். சோ அந்த விதத்துல அவங்களும் they will be looking forward to back to winning ways. அது பத்தி இன்னும் டீடைலா பேசலாம். நெக்ஸ்ட் அப் வந்து 360 டிகிரிஸ்ல ஒரு விஷயங்க. கேகேஆர் வந்து ஸ்ட்ரகிள் ஏன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிட்ச் வந்து எங்களால கொடுக்க முடியாதுப்பா, இந்த விக்கெட் தான்ப்பா கொடுப்பேன் அப்படின்ட்டு கியூரேட்டர் சொல்லிட்டாரு. சோ அந்த விதத்துல என்ன பண்ண போறாங்க கேகேஆர்? ரொம்ப அதாவது அந்த கியூரேட்டரே கேள்வி கேகேஆர் அப்படின்ட்டு யாருன்னா ஒருத்தர் கேட்டானோ ஒரு கேள்வி, என்னப்பா அது எங்களுக்கு வந்து மெயின் சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, நீ இந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மும்பை பிச்சில் கூட அவங்க 2 பேரும் எஃபெக்டிவா இல்ல பாருங்க, ஒண்ணுமே இல்ல. சும்மா ஈஸியா வந்து வித் த்ரூ த லைன் அடிச்சாங்க. ரிக்கில்டன் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்திலாம் ஆடவே முடியாது. சோ அவங்களுக்கு கொஞ்சம் கிரிப் ஆற விக்கெட்டா இருந்தாதான் வந்து தே வில் பிகம் எஃபெக்டிவ். அப்பதான் வந்து கேகேஆர் வந்து ஷோராவே ஒரு ஃபோர்ஸா இருப்பாங்க. அவங்க ஃபாஸ்ட் போலிங் அந்த அளவுக்கு வந்து இப்போ ஸ்டார் கிடையாது. ஸ்பென்சர் ஜான்சன் போடுறாரு, ஒரு ஓவர் வித் நியூ பால் நல்லா போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி இஸ் லேக்கிங். நார்கியா ஃபிட்டான்னு தெரியல. நார்கியா ஃபிட்டான் தான் அவர் ஆட வைக்கலாம். அவர் உள்ளே தான் உட்காந்து இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இஃப் இட் இஸ் கோயிங் டு பி a flat batting track, then again SRH is going to come back to form. பழைய 250க்கு வர போறாங்க. ஓ ஓகே பாப்பா. 250 அடிக்கணும்னா இவங்க அடிக்கணும். வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரிங்கு சிங் 2 பேருக்குமே பிரைஸ் டேக் பிரஷரா நானே எனக்கு தெரிஞ்சு மரண பிரஷர் எனக்கு தோணுது. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. 23 கோடி 23.75 லட்சம் ரூபாய் வந்து 23 கோடி 75 லட்சம் அவருக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்ட்டு அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அதுதாங்க தட்ஸ் தி அதர் சைட் ஆஃப். என்னதான் ஒரு பக்கம் நல்ல காசு வருது ஓகே அப்படின்ட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏராளமான பிரஷர் அது பின்னாடியே வரும். ஈவன் ரிங்கு சிங் வாஸ் ரீடைன்ட் ஃபார் ஐ திங்க் 12 crores நினைக்கிறேன், 11 crores 12 crores. அவருக்குமே அது வந்து பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும். இது அஃபெக்ட் ஆதா இவங்கள? 100%. அதாவது டிஃபரெண்ட் ரீசன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுது. வெங்கடேஷ் ஐயருக்கு பியூர்லி 23.75 தான் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரைஸுங்க இது 23.25 கோடினா எவ்வளவு பெரிய அமௌண்ட் அது. அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 8 crores 6 crores ரீடைன் பண்ற பிளேயர். அவர் சடனா அவர் வந்து ரீடைன் பண்ணாம நீங்க விட்டுட்டு துடுமுன்னு எங்கேயோ போயிட்டாரு அவரு. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவரை விட்டுட்டு நம்ம ஆக்ஷன்ல வந்து ஒரு 10 கோடி 12 கோடிக்கு மேக்ஸிமம் எடுத்துடலாம்னு நினைச்சாங்க. டபுள் த பிரைஸ் பவர் நினைக்கல. அது வந்து அவர் மேல பயங்கரமா வே ஆகுது. ரிங்கு சிங்குக்கு பிரைஸ் டேக் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா ரிங்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஐபிஎல்ல, பிரைஸ் டேக் இஸ் ஓகே. பட் அவருக்கு எங்க திறமா இருக்கு, அவர் இந்தியன் டீம்ல அவருக்கு இடம் போயிட்டு.
சோ இந்தியன் டீம்ல இடம் போயிடுத்தோம்னா அவர் வந்து இப்ப என்னன்னா த்ரூ ஐபிஎல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்றாரு. அதாவது நான் வந்து இந்த யாஷ் தயால அடிச்ச மாதிரி ஸ்கில் இன்னும் எனக்கு இருக்கு. இப்போ இந்த மும்பை மேட்ச்ல அவுட் ஆனது பாத்தீங்கன்னா இறங்கி ஒரு பவுண்டரி அடிச்சாரு, அடுத்த பால் திருப்பி இறங்கி சுத்திட்டு போயிட்டாரு. சோ ஹி வாண்ட்ஸ் டு ஸ்கோர் ரன்ஸ். அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, ஈகர்னஸ் டு ஸ்கோர் எவ்ரி பால். சோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போலிங் போடுறவங்களும் வந்து கொஞ்சம் யோசிச்சு தானே போடுறாங்க. நீங்க எல்லா பாலும் இறங்கினா அப்படியே பின்ன என்ன எல்லா பேட்டர்ஸும் ஓகே. அது நெக்ஸ்ட் செக்மெண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்ரஸ் திஸ்ங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரிங்கு பேசணும். இஸ் இட் டைம் டு மூவ் ஆன் ஃப்ரம் ரசல், பிரிங் ரோமன் பவல் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வந்தது. ஐ திங்க் இட்ஸ் அபவுட் டைம் நான் ஃபீல் பண்றேன். இல்லங்க, நாட் அபவுட். ஏன் நான் சொல்றேன் என்னங்க ஏன் சொல்றது கேளுங்க, ஏன் சொல்றேன் கேளுங்க. நீங்க இட்ஸ் அபவுட் டைம்னு நீங்க சொல்லிட்டீங்க. நான் இல்ல இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றேன். காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் யூசிங் ரசல் ஆஸ் எ bowler. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க. ரசல் will automatically score with the bat. நீங்க ரசல் வந்து போன சீசன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அவருக்கு போன சீசன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் கேகேஆருங்க அவரு இல்ல. சோ அவரை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க 2 மேட்ச் போலிங் போடல, போன மேட்ச்ல ஒரு ஓவரோ என்னமோ தான் போட்டாரு, அந்த இவர் விக்கெட் எடுத்தாரு. நான் கேக்குறது ரசல் தி பேட்டர் பத்தி தான் நான் கேக்குறேன். அடிப்பாருங்க, கண்டிப்பா அடிப்பாரு. லாஸ்ட் சீசன்ல இருந்தே அடிக்கவே இல்லைங்க. லாஸ்ட் சீசன் அவர் போலர் as a bowler பெர்ஃபார்ம் பண்ணாரு. as a batter அவர் வந்து அவ்வளவா எதுவும் பண்ணல. சும்மா இந்த 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 என்ன சொல்ற புலி வருது கதை மாதிரி புலி வருது அப்படின்ட்டு ரசல் வந்து அடிச்சிடுவாரு. இந்த மேட்ச் அடிச்சிடுவாரு, அந்த மேட்ச் அடிச்சிடுவாருன்ட்டு ஒரு மேட்ச் அடிக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு. அதுக்கு நீங்க வந்து என்ன 16 கோடி கரெக்ட்டுங்க. ரெண்டு விஷயம் யோமி. ஒன்னு, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு டூ மேட்சஸ் மினிமம் ரசலுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் கோ ஃபார் அ சேஞ்ச். ஒன்னு. ரெண்டாவது, நீங்களும் நானும் ரசல்ல இருந்து மூவ் ஆன் பண்ணி பவலுக்கு போகணும் சொன்னாலும் கேகேஆர் பண்ண மாட்டாங்க. கேகேஆர் வந்து ரசல் ஃபிட்டா இருந்தாருன்னா அவர் தான் ஆட வைப்பாங்க. ஃபிட்டா இல்லங்க. போன சீசன் வந்து எவ்வளவு ட்ரிம்மா இருந்தாரு, இந்த சீசன் அந்த அளவுக்கு ஃபிட்டா இல்ல. இதுதான் உண்மை. நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஃபிட்டா இருக்கிற மாதிரி தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றீங்க 2 மேட்ச் கொடுக்கணும்ட்டு. சி நம்ம ரசலுங்கிற ஒரு பாயிண்ட் தான் பேசுறோம். பட் மத்த பாயிண்ட்ஸும் வந்து இட்ஸ் நாட் இன் ஃபேவர் ஃபார் கேகேஆர். சோ ஐ திங்க் தே வில் பி ஃபோர்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்பவே அவங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்கும் பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஓகேயா? இப்போ வந்து நான் ஏன் ரோமன் பவல் நான் ஏன் சொல்றேன்னா, ஒன்னு இஸ் இன் தி திக் ஆஃப் திங்ஸ் ஃபார் தி வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஓகே, கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு, ஓகே ஃபைன். பட் அவர் ஆக்டிவ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். ஓகேயா? சோ அந்த விதத்துல ஐ ஃபீல் அவரு he'll be more hungrier, he will be more motivated to do well. அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு புரியாம நீங்க நான் கேக்குறேன், நீங்க ரீடைன் பண்ணதுக்காக அவரை வந்து 7 மேட்ச் 8 மேட்ச் நீங்க வந்து ஆட வைப்பீங்களா? தோத்துக்கிட்டே இருந்தா எங்கங்க இப்பதானே 3 மேட்ச் ஆயிருக்கு. 2 மேட்ச் ஆயிருக்கா? இது 3வது மேட்சா? சோ ப்ரோஆக்டிவா இருக்கணும். டீம்ஸ்லாம் ப்ரோஆக்டிவா இருக்கணும். மத்த டீம்ஸ்லாம் நீங்க சொல்ற ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அவர் மட்டும் பயங்கர கன்சிஸ்டன்ட் மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு ஆடின போது இருங்க, ஐபிஎல் பொறுத்து பேசுங்க. நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விடுங்க. இதே யோமி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேற, ஐபிஎல் வேறன்ட்டு. சோ அதே ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஜஸ்ட் லீவ் இட். நான் என்ன கேக்குறேன்னா, இதே பவல் டெல்லிக்கு ஆடின போது ஒன்னும் பண்ணல, வருஷத்துக்கு ஒரு மேட்ச் அடிச்சாரு. ஆர்ஆருக்கு பண்ணும் போதும் அவர் வந்து ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு. அவருக்கு கண்டினியூஸா வாய்ப்பே கிடைக்கல. நான் சொல்றேன், அவருக்கு கண்டினியூஸா ஆர்ஆர்லயும் சரி, டெல்லியில எஸ் ஒரு இயர் நல்லா ட்ரஸ்ட் பண்ணாங்க, ஃபயர் ஆகல. பட் ஆர்ஆர் ஆடும் போது அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப நீங்க வந்து ப்ரோஆக்டிவா இல்லாம ரொம்ப நீங்க வந்து பின்தங்கிய நிலையில இருந்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு இட் வில் பி டூ லேட் தான் நான் ஃபீல் பண்றேன். பட் நீங்க சொல்றீங்க முன் வெயிட் பண்ணனும் அப்படின்னு சொல்றீங்க. சன்ரைசர்ஸ் மேட்ச்ல கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? சன்ரைசர்ஸ் வந்து சப்போஸ் பெரிய ஸ்கோர் அடிச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே பவல் வந்து அவருக்கு இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்சே பயங்கர பிரஷர்ல வந்து மாட்டிப்பாரு. அவர் வந்து அதுவும் ரசலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா அவர் வந்து அடிச்சே ஆகணும்ன்ற ஒரு இடத்துல இருப்பாரு. அவருக்கு வந்து அது ஆடட் பிரஷர். நான் என்ன சொல்றேன்னா, இந்த எஸ்ஆர்எச் மேட்சை யூ கோ வித் ரசல், கிவ் ஹிம் bowling. அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஓவர் கொடுங்க. அந்த டெத் ஓவர்ஸ் எண்ட் ஓவர்ஸ்ல கொடுங்க bowling. அவர் அந்த ரவுண்ட் த ஸ்டிக்ஸ்ல இருந்து வந்து
வைட் யார்க்கர்ஸ் போடுவாங்க, த பிக் ஹிட்டர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச்க்கு. அந்த மாதிரி கொடுத்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல சப்போஸ் ஃபர்ஸ்ட் போலிங் போடுறாங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் பேட்டிங்ல காமிப்பார். ஒரு கேப்டன் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அவரோட அந்த ஆஃப் த ஃபீல்ட் நெட்ஸ்ல போடுற விதம், நடக்கிற விதம், இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து அரைவ் பண்ணுவாங்க ஒரு மேட்ச் சினாரியோல. ஓகேயா? இப்போ ரஹானே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து போன மேட்ச் வந்து அவரு இட் வாஸ் அ ஃபோர்ஸ்ட் சேஞ்ச். ஏன்னா வைபவ் வரவரால உள்ள வர முடியல, மனிஷ் பாண்டே யூஸ் பண்ணிட்டாங்க. பட் போன மேட்ச் அதுக்கு முந்தின 2 மேட்சும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலனா ஐ திங்க் அந்த ஒரு பிலீஃப் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஓகே மக்களே, நீங்க சொல்லுங்க. நானி வந்து பேக் பண்ணும் ரசில் அப்படின்னு சொல்றாரு, நான் வந்து ரோமன் பவுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. எஸ்ஆர்ஹெச் பத்தி நீங்க சொன்னீங்க அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு. பட் எஸ்ஆர்ஹெச் டீமே வந்து இந்த ஒரு பிராண்ட் ஆஃப் அவங்களோட பேட்டிங் டெம்ப்ளேட் ஓவர் டூ பண்றாங்களா? ரொம்ப ஓவரா ஆடுறாங்கப்பா. ரொம்ப அவன் பாரியா, நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, அந்த ஆளு ரொம்ப ஓவரா ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி தான். எஸ்ஆர்ஹெச் சும்மா எல்லா பேட்டர்ஸும் வராங்க போறாங்க, 6 அடிக்கிறாங்க, அவுட் ஆறாங்க, ரிப்பீட். அப்படிதான் இருந்தது போன மேட்ச் அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். நானி, ஐ ஃபீல் தே ஆர் ஓவர் டூயிங். நானி, தேர் ஹாஸ் டு பி அ மெத்தட் டு யுவர் மேட்னஸ். அது வந்து எஸ், போன சீசன் வந்து யூ காட் ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. யூ காட் எவ்ரி ஒன் பை சர்ப்ரைஸ். இந்த சீசன் போலர்ஸ் எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. தயவு செஞ்சு போலர்ஸ் எல்லாம் ஒன்னும் சொம்ப கிடையாது. எல்லாரும் வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ப்ராப்பர் பிளானிங் பண்ணிட்டு, மிச்சல் ஸ்டார்க் ப்ராப்பரா பிளான் பண்ணி எடுத்தாரு பாருங்க டிராவிஸ்ட. அது மாதிரி எல்லா டீம்ஸும் போலர்ஸும் பிளான் பண்ணிட்டு வருவாங்க. நீங்க அடிக்க போறீங்களா, நாங்க அதுக்கேற்ற ஒரு லென்த் கொடுக்க மாட்டோம். அபிஷேக் சர்மாக்கு ஸ்ட்ரெயிட்டாவே மிட் ஆஃப் வச்சாரு ஷர்துல் தாக்கூர். அந்த மாதிரி என்ன நடக்க போகுது? இதெல்லாம் ஓவரா பண்றாங்களா இல்லையா? இல்ல, அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, ஓவரா தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்ப நீங்க ஆமாங்க, நீங்க வந்து இப்போ ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து எடுத்துட்டு போற பிளேயர் வந்து நீங்க அந்த மாதிரி அவங்களுடைய டெம்ப்ளேட்டே அது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் பேட்டை தான் விட போறாரு, அண்ட் தென் அபிஷேக் சர்மாவும் பேட்டை தான் விடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி, அவர் விஷான் கிஷனும் அதே சேம் மோல்டு தான். அவரும் தள்ளிலாம் சிங்கிள் எடுத்து இன்னிங்ஸ் பில்ட் பண்றவர் கிடையாது. நிதிஷ் ரெட்டி ஆக்சுவலா பண்ணலாம் அந்த ரோலை. பட் அவர் பாத்தீங்கன்னா அவர் இவங்களெல்லாம் பார்த்து அவர் வந்து இவங்களோட பெட்டரா அடிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு சுத்துறாரு. கிளாசன் அவருடைய கேம் தெரியும் நமக்கு. நீங்க இவங்க டீமே அண்ட் அனிகேத் வந்து ஃபர்ஸ்ட் பால் இவங்க எல்லாரையும் மிஞ்சிட்டாரு. அவரு 2 மேட்ச் அடி வேற அடின்னு அடிச்சிட்டாரு, செமையா ஆடுறாரு. சரியான ஒரு பிரைட் ஸ்பார்க் அவரு. இந்த ஒரு செம ஸ்பார்க். ஜீஷன் அன்சாரி செமையா போட்டாரு போன மேட்ச். நம்ம ராகுல் சாரை எடுப்பாங்கன்னு நினைச்சோம், அவங்க பாத்தீங்கன்னா ராகுல் சாரை எடுக்காம பாத்தீங்கன்னா ஜீஷன் அன்சாரி. சோ அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க டெம்ப்ளேட்டை மாத்தக்கூடாதுங்க, அதுதான் சக்சஸ். அவங்க ஃபெயிலியர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 மேட்ச் ஃபெயில் ஆனா கூட அவங்க வந்து அதுல ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்டார்க், அதே ஃபெயிலியர் தான் போன வருஷம் ஃபைனல்லையும். ஸ்டார்க் வர்சஸ் ஹெட் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்ல, நீங்க வந்து ஆஸ்திரேலியால ஆடினாலும் ஹெட் எடுத்துறாரு ஸ்டார்க். சோ ஸ்டார்க் எதிர் எண்ட்ல இருந்தாருன்னா ஹெட் காலி ஆயிடுறாரு, அபிஷேக் சர்மாவும் ஒரு மாதிரி காலி ஆயிடுறாரு. சோ இந்த மாதிரி தான் இருக்கு அந்த டீம். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த டெம்ப்ளேட்டை மாத்தக்கூடாது, இதே டெம்ப்ளேட்ல ஆடணும். அவங்க என்ன பண்ணணும்னா வந்து அந்த டெம்ப்ளேட்ல தே ஷுட் சக்சீடுன்னு சொல்லிட்டு தே ஷுட் ஹோப். பட் போலிங் ஃப்ரண்ட்ல ஷம்மி வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிக்கணுங்க. அங்கதாங்க அவங்க ஹர்ட் ஆறாங்க. ஷம்மி இனிஷியலா நியூ பால்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா ஐ திங்க் திஸ் எஸ்ஆர்ஹெச் போலிங் அட்டாக் வில் லுக் குட். பட் அவரோட போலிங் போடுறதுக்கு இன்னொருத்தர் வேணுமே. அபிஷேக் சர்மால போட்டுட்டு இருக்காரு. அதுதான் அங்கதான் ஐ ஃபீல் அந்த ஒரு பாயிண்ட் நான் எடுத்து வச்சிருந்தேன். லேக் ஆஃப் நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க வந்து ஷம்மி சொன்னீங்க, எஸ் அவர் விக்கெட் எடுக்கணும், பட் டூ மச் பிரஷர். இதுதான் வந்து சிஎஸ்கேக்கும் நடக்குது. ஒரு லேக் ஆஃப் நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட் தேவைங்க இந்த காலகட்டத்துல. நீங்க அபிஷேக் சர்மா இஸ் நாட் a ஸ்பெஷலிஸ்ட். சோ அங்கதான் ஐ ஃபீல் மேபி ஒரு சிமர்ஜித் டிராப் பண்ணிட்டு மேபி கேன் தே பிரிங் ஜெயதேவ் உனட்கட், மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஆங்கிள் கொண்டு வராரு, லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு வேரியேஷன், நல்ல ஒரு ஆஃப் கட்டர் போடுவாரு. வை நாட்? அது பண்ணலாங்க. அதோட அவர் வந்து எண்ட் ஓவர்ஸ்க்கு உனட்கட். பட் ஆக்சுவலா பேட் கமின்ஸ்க்கு வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஆஸ்திரேலியாவுக்கு மேபி அவர் வந்து ஒன் சேஞ்ச் போடலாம் சம்டைம்ஸ் ஹேசல்வுட் ஆடும்போது. இல்லாட்டி ஹீ கேன் ஓபன் த போலிங். இப்ப பேட் கமின்ஸ் என்னன்னா வந்து அப்படியே எல்லாரையும் கொடுத்துட்டு காமா அப்படியே போயிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த ஷாக்ல இருந்து இன்னும் மீளலன்னா, என்னடா நம்ம 290 280 300 நம்ம பேசியிருந்தோம், சடனா பார்த்தா நம்ம இப்படி ஆயிருக்க பேட்டிங்னு அந்த ஷாக்ல இருக்காரு அவரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அவர் இன்ஃபேக்ட் ஷாக்ல இல்ல நானி. இன்ஃபேக்ட் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் இல்ல,
நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் 250 அடிச்சோம், அதே தான் அடிக்க போறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. கரெக்ட்டுங்க. அவர் போலிங் போடுறதுக்கு மறந்து போயிட்டாரு. தான் போலிங்ல இருக்கோன்றது மறந்துட்டாரு. அதான் சொல்றேன், அந்த ஷாக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் 250 அடிச்சாங்க. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் சடனா ஒரு ஸ்லம்ப் ஆன உடனே தான் வந்து ஒரு கிரேட் போலர்ன்றதே மறந்து போயிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படி கொடுத்து திடுமு லேட்டா வராரு போலிங்க்கு. அந்த ஒரு இன்டென்சிட்டி வாஸ் மிஸ்ஸிங் இன் ஹிஸ் போலிங். ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து he will மேக் திங்ஸ் ஹேப்பன். அந்த மாதிரி போலர் அவர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரி முடிச்சுட்டு போலாம், இந்த மேட்ச் காலி அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காரு. ஐ திங்க் எல்லாமே வந்து இந்த பேட்டிங்ல அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எவ்ரிதிங் வில் கம் குட். ஓகே லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். நானி ஃபேஸ் ஆஃப் ஆப்வியஸ்லி மேட்ச் அப்ஸ் தான் இந்த ஒரு செக்மெண்டோட ஒரு முக்கியத்துவம். என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாசன் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி. எல்லாருக்குமே தெரியும் வருண் சக்கரவர்த்தி ஹேஸ் தி அப்பர் ஹேண்ட். அவர் போட்டாலே ஒரு மாதிரி லாஸ்ட் ஒரு 4-5 மாசமா அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஒன்ஸ் அகைன் ஆர் யூ கோயிங் வித் வருண் சக்கரவர்த்தி ஆர் கிளாசன்? இல்ல, ஐ வில் கோ வித் வருண் சக்கரவர்த்தி இதுல ஷூராவே. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த அளவுக்கு, நீங்க சுனில் நாராயண் வர்சஸ் கிளாசன்னா கூட நான் வந்து கிளாசன் வந்து அடிச்சுடுவார் சொல்லுவேன். வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த அளவுக்கு அடிக்கிறது கஷ்டம். கல்கட்டால எப்படி போடுறதுன்னு தெரியும் அவருக்கு. சோ கல்கட்டாலேயே ஆடி ஆடி அங்கே ஒரு கால் அந்த மாதிரி பாட்டா விக்கெட் கொடுத்தாங்கன்னா அப்பவும் கிளாசன் பக்கமா he will use அந்த ஒரு கூகுளி ஒரு ஃபாஸ்ட் ஒன் எல்லாத்தையும் வச்சு பண்ணுவார், மேனேஜ் பண்ணுவார். நான் வருண் சக்கரவர்த்தி கிட்ட போறேன் நான் இதுல மட்டும். இல்ல நான் வந்து கிளாசன் பக்கம் போறேன். ஏன்னா வந்து எஸ் ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தாலும் லா ஆஃப் ஆவரேஜஸ் பாட்டா விக்கெட் ஏதாவது கிடைச்சதுன்னா ஐ திங்க் கிளாசன் பின்னிடுவாருன்னு எனக்கு தோணுது. ஓகே மக்களே, நீங்க யார் பக்கம்? தமிழகம் வருண் சக்கரவர்த்தி, தமிழகத்தின் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தியா, இல்லாட்டி சவுத் ஆப்பிரிக்காவின் பவர் ஹிட்டர் கிளாசனா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. லாஸ்ட் மேட்ச் அப் ராணா, இது ஹர்ஷித் ராணா வர்சஸ் அபிஷேக், ஆல் இந்தியன் பேட்டில் இது. நான் சொல்லுவா யார் பக்கம்ட்டு? ராணா பக்கம். நான் ஃபாஸ்ட் பவுலர் தான் சொல்றேன்னு இல்ல, ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் த ஃபீலிங். ஒரு மாதிரி அபிஷேக் சர்மா ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே முன்னாடி ஒரு ஆளை வச்சுட்டு மேல போடுறாங்க, நீ முடிஞ்சு அடிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ஹர்ஷித் ராணா கேன் ஸ்விங் அண்ட் சீம் த பால், உள்ளியும் போட முடியும் வெளியும் ஆஃப் த விக்கெட் சீம் பண்ணுவாரு. இந்த பேட்டில் எனக்கு அபிஷேக் சர்மாக்கு கொஞ்சம் நல்லா முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. நானி நீங்க? எனக்கு அபிஷேக் சர்மாக்கு நான் போறேன்னா. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா வந்து அவருக்கு லிமிடேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு சில ஷாட்ஸ் தான் அவருடைய ஃபேவரட் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐபிஎல் லெவல்ல எல்லாத்துலயுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு ஐ திங்க் இஸ் கூட 100. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் டெஃபினெட்லி வந்து ஈ கேன் ஓவர் கம் திஸ். அதுவும் இப்போ தொடர்ந்து ஃபெயிலியர் வந்திருக்கு அவருக்கு. ஸோ இந்த ஃபெயிலியர்ல இருந்து டெஃபினெட்லி ஹி வில் கம் பேக் டு ஃபார்ம். ஓகே ஃபைன். ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஐ எம் கோயிங் வித் கேகேஆர், ஹோம் டவுன் கேகேஆர், ஹோம் டீம் கேகேஆர் பக்கம் தான் நான் போறேன். ஒன்லி பிகாஸ் த சுப்பீரியாரிட்டி இன் தேர் போலிங், அதனால தான் நான் போறேன். எஸ் பேட்டிங்ல ஒரு சில ஓட்டைகள் இருக்கு, பட் ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் த ஃபீலிங் அவங்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு எஸ்ஆர்ஹெச் சீப்பா ஒன்ஸ் அகைன் எஸ்ஆர்ஹெச் வந்து டக்குன்னு அவுட் ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஓவரா பண்றாங்க, அதனால ஐ எம் கோயிங் வித் கேகேஆர். நீங்க யார் பக்கம்? நீங்க சரியான போலருங்க. நேர அதனாலயே வந்து சன்ரைசர்ஸ் அடிக்க கூடாதுன்ற மாதிரி இருக்கீங்க நீங்க. எனக்கு வந்து சத்தியமா சொல்றேன், பர்சனல் கிரட்ஜ் இருக்கு. ஏய் ரொம்ப ஓவரா அடிக்கிறாங்க. போன வருஷம் எல்லாம் ஓவரா எல்லா போலரையும் அடிச்சு நிமித்துறாங்க. இந்த வருஷம் வந்து ஏதோ ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் தெரியுது, அதனால தான். பட் நீங்க சொல்லுங்க நானி. நான் ஐ வில் கோ வித் எஸ்ஆர்ஹெச்ங்க. நான் எஸ்ஆர்ஹெச் தான் போறேன். ஓட்டர்ஸ்க்கு மாங்குன்னு எவ்வளவு ஓவர்ஸ் போட்டிருக்க? அது கரெக்ட்டுங்க. ஏங்க அதுக்குன்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு பாக்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கு, நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க, நல்ல குவாலிட்டி பேட்ஸ்மேன் இருக்காங்க, பாக்குறதுக்கு 6-4 6-4 அடிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு. நம்ம போலிங் போடாத வரைக்கும் பாக்குறது மத்தவங்க அடி வாங்கினா ஹாப்பி தானே. நம்ம போலிங் போட்டாதாங்க நமக்கு பிரச்சனை, மத்தவங்க அடி வாங்குறத பார்க்கலாம். அதுவும் ஒரு வகையா பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் ஓகே ஃபைன், தேங்க்ஸ் நானி. சோ நான் வந்து கேகேஆர் பக்கம், நானி வந்து எஸ்ஆர்ஹெச் பக்கம். நீங்க யாரு பக்கம் அப்படின்ட்டு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஓகேயா? கேகேஆர் கம்பேக் பண்ணுவாங்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய டிஃபீட், எஸ்ஆர்ஹெச்சும் ஆன ரோல் ஆஃப் டிஃபீட்ஸ்ல தான் வராங்க. பட் இந்த மேட்ச் யாராவது ஒருத்தங்க வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற, யார் அந்த டீம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே fine. Thanks Makle for watching with this video. Thanks Nani for coming on to the channel once again. I'll see you guys in the next one. Until then, this is Nani and Yomi signing off the field. See you guys. Bye bye.